சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் இருக்குன்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க வினோதினி. கண்டிப்பாக கிறிஸ்டி, இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு நிறையா சினிமா செய்திகள் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதில் முதல் செய்தியாகவே பார்த்தீங்கன்னா, ஷில்பா ஷெட்டியே தெரியாதவங்களே இருக்க முடியாது. இவங்க வந்துட்டு தன்னோட 6th ஆனிவர்சரியை வந்துட்டு கொண்டாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டாலும் இன்னொரு பகுதியினர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ட்வீட் வந்துட்டு பர்சனலாக இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்துட்டு இதை ஓப்பன் டாக்காக விடுறாங்க, இது வந்துட்டு ஒரு சர்ச்சையை கூட எழுப்பியிருக்கிற மாதிரியான ட்வீட்டாக வந்துட்டு எல்லாராலையுமே பார்க்கப்படுது. இது இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு ரொம்பவே பரவலாக பேசப்படுற ஒரு ட்வீட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து எல்லாருக்குமே தெரியும், தமிழில் வந்துட்டு பாலு மகேந்திராவோட இயக்கத்தில் வெளியான படம் வந்து 3ஆம் பிறை. அண்ட் இது வந்து ஹிந்தியில் வந்து சாத்மா அப்படிங்கிற ஒரு படமாக கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போது மறுபடியும் ரீமேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இந்த படத்தை வந்துட்டு யார் இயக்க போகிறா, இதில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஸ்ரீதேவி தான் நடிச்சிருந்தாங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகலை. இது குறித்த வந்துட்டு சினிமா செய்திகள் வந்துட்டு நிறையவே பேசப்பட்டு இருக்கு. இப்போ ட்விட்டர் பக்கத்துலையும் சரி, சமூக வலைத்தளத்துலையும் சரி, இது மாதிரி நிறைய சினிமா செய்திகள் பரவிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நிறைய ரசிகர்களால், அதாவது பரிணிதி சோப்ராவோட ரசிகர்களாலையும் பரவலாக பேசப்படுது. அதே மாதிரி சானியா மிர்சாவாலையும் நிறைய பேசப்படுது. இந்த ஃபோட்டோ வந்து சானியா மிர்சாவே தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஷி ஹாஸ் கிவன் மீ ஹர் ஆஷிர்வாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டும் அவங்க போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ ரொம்பவே லைக் பண்ணப்படுது அண்ட் நிறைய ஷேரும் செய்யப்படுது. அடுத்ததான் கணேஷ் வெங்கட்ராமனோட மேரேஜ் வந்துட்டு நேற்று நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மேரேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச மேரேஜாக இருந்துச்சு. அண்ட் கணேஷ் வெங்கட்ராமன் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேரேஜ் வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதில் வந்து தனி ஒருவன் படத்தினால மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த அரவிந்த் சுவாமி வந்துட்டு கலந்துட்டு இருக்காரு. இது வந்துட்டு எல்லாராலையுமே ரொம்பவே பார்க்கப்பட்டு ரொம்பவே ரசிக்கப்படுற ஒரு ஃபோட்டோவாகவும் அமைஞ்சிருக்கு இவர் வந்துட்டு அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டது. அதுக்கு அடுத்த நியூஸே பார்த்தீங்கன்னா, கணேஷ் வெங்கட்ராமனோட மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்துட்டு எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கங்க்ராட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் லைஃப் ஹியர் ஆஃப்டர் அண்ட் டூ வெல் மூவி லைக் தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸும் வந்துட்டு பொழிஞ்சிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களையும் ரொம்பவே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 46th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இப்போ சமீபத்தில் நடைபெற்றுருந்துச்சு. இதில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் தான் ஜாஸ்தி பேசப்பட்டுச்சு. ஆனால் சினிமாவோட மறுபக்கத்தை பற்றி எதுவுமே பேசப்படல. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு தான் சினிமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒரு பெங்காலி ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் இதில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட அனில் கபூர் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லேயே டான்ஸ் ஆடினார். இவர் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கலந்துக்கிட்டாருன்னா அந்த ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடக்கூடியவர். அதே மாதிரி இதுலேயும் டான்ஸ் ஆடியிருக்காரு. இதுக்கும் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை உள்ள திணிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கண்டனத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இவங்க நடிக்கக்கூடாத படங்களே கிடையாது, நடிக்காத கேரக்டர்ஸே கிடையாதுன்ற அளவுக்கு இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க விக்ரமோட அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட பேரும் இப்போ வந்து வெளியாகிருக்கு. இந்த படம் குறித்த நிறைய தகவல்கள் இப்போ வந்துட்டு பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரியான சினிமா செய்திகள் தான் இப்போ பேசப்பட்டு இருக்கு. கிறிஸ்டி, Thank you.